ரகசிய உண்மைகள் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா தெய்வ வழிபாட்டுக்கு குறிப்பிட்ட நாள், கிழமை இதெல்லாம் பெருசா இல்லை. எப்பனாலும் தெய்வ வழிபாடு சிறப்பு பலன்களை தரும் அப்படின்னாலும், குறிப்பிட்ட சில திதிகள், குறிப்பிட்ட சில கிழமைகள், குறிப்பிட்ட சில நேரம், காலம் இந்த பிரபஞ்ச சக்தியை அதிகரிச்சு நீங்க வேண்டுற அந்த வேண்டுதலை சீக்கிரமே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அந்த வகையில வெள்ளிக்கிழமை வழிபாடு உங்களுக்கு எந்த மாதிரியான சுபிக்ஷங்களை தரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம். அந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே அது ஒரு மங்களகரமான நாளாக கருதப்படுது. எந்த ஒரு மங்களமான காரியம் செய்யணும் அப்படின்னாலும், எந்த ஒரு மங்களகரமான காரியம் தொடங்கணும் அப்படின்னாலும் வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுது. இந்த வெள்ளிக்கிழமை குறிப்பா மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் நமக்கு முழுசா கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக கருதப்படுது. மகாலட்சுமி தாயாரை நீங்க வேண்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். அதே மாதிரி அனைத்து செல்வங்களையும் தரக்கூடிய சுக்கிர பகவானுக்கு ஏதுவான ஒரு நாளாக இந்த வெள்ளிக்கிழமை பார்க்கப்படுது. இந்த வெள்ளிக்கிழமை வேளைகள்ல நீங்க மகாலட்சுமி தாயார் மற்றும் சுக்கிர பகவான் வழிபாடு செய்யறது உங்களுக்கு அனைத்து வகையான செல்வங்களையும் தரும் அப்படின்னு நம்பப்படுது. செல்வம் அப்படின்னாவே எல்லாரும் பணத்தை தான் யோசிக்கிறீங்க. ஆனா அது மட்டும் செல்வம் இல்லை. நிம்மதி, மகிழ்ச்சி, குழந்தை செல்வம், இந்த மாதிரி நிறைய செல்வங்கள் இருக்கு. இந்த மாதிரி 16 பெற்று பெரு வாழ்வு வாழ்வு அப்படின்னு பெரியவங்க வாழ்த்தி நீங்க பார்த்திருப்பீங்க. அது 16 செல்வம் அப்படின்னு அர்த்தம். இந்த 16 செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில நீங்க ஒரு சிறப்பு வழிபாடு செய்யணும். அந்த வழிபாடு செய்யறதுக்கான வழிமுறை என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஒரு பெரிய தாம்பால தட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு நடுவுல ஒரு பெரிய வெள்ளை காகிதம் வச்சிருங்க. அந்த வெள்ளை காகிதத்துக்கு நடுவுல ஒரு பெரிய முக்கோணம் வரைஞ்சிருங்க. அந்த முக்கோணத்துக்கு நடுவுல ஓம் சக்தி அப்படின்னு நீங்க எழுதிடணும். அதுக்கப்புறமா எழுதியிருக்க அந்த முக்கோணத்துல அந்த ஓம் சக்தின்ற எழுத்துக்களுக்கு மேல நீங்க வெள்ளை தாமரைய வைக்கணும். அப்படி வெள்ளை தாமரை கிடைக்கல அப்படின்னா சிகப்பு தாமரை பூவும் வைக்கலாம். அதுக்கப்புறம் உதிரியா இருக்கக்கூடிய மல்லிப்பூ மற்றும் ரோஜா பூக்களை எடுத்துக்கோங்க. இதை நீங்க 108 முறை அந்த தாமரை பூவை சுத்தி ஓம் சக்தின்னு சொல்லி மனசார மகாலட்சுமி தாயாரையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்க குல தெய்வத்தையும் பராசக்தியையும் வேண்டி நீங்க இந்த பூக்களை 108 முறை இந்த உதிரி பூக்களை அந்த தாமரை பூவை சுத்தி கொட்டணும். அதுக்கப்புறம் குங்குமத்தை எடுத்துக்கோங்க. தாழம்பூ குங்குமமா இருக்கிற பட்சத்துல அது இன்னும் அதிக சிறப்பான பலன்களை தரும். அந்த குங்குமத்தை எடுத்து இந்த பூக்கள் மேல ஒரு 14 முறை நீங்க ஓம்னு மட்டும் சொல்லி வைக்கணும். அதுக்கப்புறமா இந்த பூக்கள் வைத்த குங்குமம் வைத்த இந்த வெள்ளை காகிதத்தை நீங்க மடிச்சு எடுத்துக்கோங்க. இது 3 நாட்கள் உங்க பூஜை அறையிலேயே இருக்கணும். அதுக்கப்புறம் இதை நீங்க நீர்நிலைகள்ல கலந்துருங்க. இல்ல கால்படாத ஒரு இடத்துல இதை நீங்க வெளில விட்டுறணும். இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு வர வீட்டுல ஒரு தெய்வீக மனம் கமழும். மகாலட்சுமி தாயாருடைய மொத்த அருளும் உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலமா உங்க வாழ்க்கையில இருந்துட்டு இருந்த துன்பங்கள் சீக்கிரமே நீங்கிடும். நல்ல காரியம் செய்யறதுக்கான தடைகள் நீங்கிடும். உங்க குடும்பம் சீக்கிரமே கோடீஸ்வர யோகம் பெறும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த ஆண்டு குரு பயிற்சி 6 ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களையும், மீதமுள்ள 6 ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டா நெகட்டிவான பலன்களையும் ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. இதுல பாதகங்கள் சாதகங்கள் யார் யாருக்கு இருக்கு, இந்த பாதகங்கள் இருக்கிறவங்க எந்த மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. எந்த ஒரு வருடம் ஆரம்பித்தாலும் எல்லாருமே முதல்ல ஆர்வமா தேடி போய் பார்க்கறது குரு பெயர்ச்சி எப்போ, சனி பெயர்ச்சி எப்போ அப்படிங்கிறது தான். இதுல ஜோதிடத்து மேல, ஜாதகம் மேல, ஆன்மீகத்தின் மேல பெரிதா நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட எனக்கு குரு பயிற்சியா, இந்த வாட்டி குரு எனக்கு எப்படி நிறைய கொட்டி கொடுப்பாரா, இனிமேலாச்சும் நல்ல காலம் பிறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா போய் பார்க்கறது, அதை பத்தின விஷயங்கள் படிக்கிறது இயல்பான ஒரு விஷயம்தான். இந்த வருடம் பாதி பேருக்கு, பாதி ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களையும், மீதமுள்ள பாதி ராசிக்காரர்களுக்கு பாதகமான பலன்களையும் ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா பாதகமாக சொல்லியிருக்கவங்க
பாதகமான பலன்கள் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இது வந்து ரொம்ப துன்பம் வரக்கூடிய காலம், ரொம்ப கஷ்ட காலம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இதனால இந்த மாதிரி பாதகமான பலன்கள் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ஒரு மனக்கலக்கத்தோடையும், குழப்பத்தோடையும், பயத்தோடையும் இருப்பீங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் நான் இப்போ சொல்ல போறேன். குரு பார்க்கின் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா குரு திசை அப்படிங்கிறது 16 ஆண்டுகள் நடைபெறும். இந்த ஒரு ஆண்டுக்கு ஒரு நாள் அப்படின்னு நீங்க கணக்கெடுத்துக்கிட்டு தொடர்ந்து 16 நாட்கள் உங்க வீட்டோட நிலைவாசல்ல நீங்க மஞ்சள்ல பன்னீர் கலந்து, அதுக்கப்புறம் பச்சை கற்பூர தூளும் ஏலக்காய் தூளும் அதுல கலந்து நீங்க உங்க வாசல்ல தெளிக்கணும். அதுக்கப்புறம் நிலைவாசல் மேல கோலமிட்டு மஞ்சள் குங்கும பொட்டிட்டு, மஞ்சள் தேய்த்து குங்கும பொட்டிட்டு பூ வைத்து வழிபடணும். ஒரு விளக்கும் ஏற்றி வச்சிடணும். இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து 16 நாட்கள் செய்து வர குரு பகவானுடைய மொத்த அருளும் உங்களுக்கு கிடைக்கும். பாதகமான பலன்கள் சொன்ன ராசிக்காரர்களுக்கும் இது கிடைக்கும். சாதகமான பலன்கள் சொன்ன ராசிக்காரர்களும் சம்டைம்ஸ் யோசிப்பீங்க, எனக்கு ஆஹா ஓஹோன்னு குரு பயிற்சி இருக்குன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் எந்த மாற்றமும் பெருசா இல்லையே அப்படி நினைச்சு ஃபீல் பண்றவங்களும் சரி, இந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து 16 நாட்கள் செய்து வர குரு பார்ப்பாரு, கோடி நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் தான் மங்கள காரியங்களுக்கு, வேலைக்கு, திருமண யோகத்துக்குன்னு சொல்லி அனைத்து நற்காரியங்களுக்கும் அவரோட ஆசிர்வாதம் தான் முக்கியமான விஷயம். இந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து 16 நாட்கள் செய்து வர அந்த அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதோட உங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு குரு வழிபாடும் நீங்க தொடர்ந்து செய்யலாம். உதாரணத்துக்கு ரமண மகரிஷியோ, இல்லை சாய்பாபாவோ, இல்லை ராகவேந்திரரோ, உங்களுக்கு பிடித்தமான ஒரு குரு வழிபாடையும் நீங்கள் தொடர்ந்து இந்த குரு பெயர்ச்சியில் செய்துட்டு வர வர உங்களுக்கு குருவுடைய அருளும் உங்களுக்கு கிடைத்து உங்கள் வாழ்க்கை இன்னும் மேன்மேலும் உயரும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களோட அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்.